தெலுங்கு இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு ஸ்ரீலீக்ஸ். எஸ், டிவி பிரசன்டரா இருந்து ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தான் ஸ்ரீரெட்டி. அவங்க வந்து நிறைய பேர் நான் உனக்கு பட வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் மேல பிளேம் சொல்லியிருந்தாங்க. இந்த இஷ்யூ ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா போச்சு, கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் மாசம் முன்னாடி தெலுங்கு இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் முன்னாடி அரை நிர்வாணமா நின்று அவங்க ப்ரொடெஸ்ட் நடத்திருந்தாங்க. ஏன்னா அவங்க சைடு தரப்பு நியாயம் யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே அவங்களுக்கான பதில் அளிக்க மாட்டாங்க அப்படின்னு அரை நிர்வாணமா நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் கிட்ட கேட்கும்போது எனக்கு இதை பத்தி எந்த அவேர்னஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அடுத்த நாளே ஸ்ரீரெட்டி இது எல்லாத்தையுமே ஒரு ஃபேக் பப்ளிசிட்டிக்காக, சீப் பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. நாங்க எப்பவுமே பெண்களோட கஷ்டத்தை கேட்க ரெடியா இருக்கோம், ஆனா இவங்க ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக தான் பண்றாங்க அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த ஸ்ரீரெக்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி சைட் திரும்பி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க 3 லீடிங் ஆக்டர்ஸ் ஸ்ரீரெட்டி பிளேம் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீகாந்த், ராகவா லாரன்ஸ் அண்ட் ஏஆர் முருகதாஸ், சுந்தர் சியும் இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தியுமே வந்து ஸ்ரீரெட்டி கிட்ட கேட்கும்போது நான் ஒரு 10 நிமிஷம் ஃபேக் பப்ளிசிட்டிக்காக வந்து என்னையே நான் இவ்வளவு வற்புறுத்திக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இப்போ வரைக்கும் எல்லாருமே மௌனம் சாதிக்கிறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் வாய் திறக்கல அப்படின்னா என்ன மட்டும் இல்லை, அவங்களால ஏமாற்றப்பட்ட மற்ற எல்லா பெண்களுமே நான் கண்டிப்பா வெளியில கொண்டு வருவேன். அவங்களும் வாக்குமூலம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இவங்களுமா அப்படின்னு நாம ஆச்சரியப்படுற அளவுக்கு நாம எதிர்பார்க்காத சில பிரபலங்களும் ஸ்ரீரெட்டியோட லிஸ்ட்ல இருக்காங்க. ஸ்ரீரெட்டியை பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.